நம்மளோட ட்ரிப்பில் எப்போவுமே தரமான ஒரு சம்பவம் இருக்கும். அதே மாதிரி இந்த வாட்டி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொழுதன்னைக்கு அவள் ட்ரிப்பு போகிறாளே ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாளோ ஜாலியாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம். பட் ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு புரோக்கனான ஒரு விஷயம் எனக்கு நடக்கும். அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப்பு கிடையாது, ஸ்பெஷலான பர்சன் பிரியா முனிஸ் அக்காவோட பேபி ஷவருக்கு தான் கிளம்பியிருந்தோம். இங்கேருந்து அங்கே கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் நானஹத்தா தம் ரூட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கருவாடும் உங்களுக்கு வாங்கிட்டு போனாக்கா டெலிவரிக்கு அப்புறமா அது கொஞ்சம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பும் போது பார்த்திங்கன்னா 1 hour தான் ட்ராவல் பண்ணியிருப்போம். அதான் வயிறுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம பெட்ரோல் போட்டுக்கிட்டே இருக்கணுமே, அதே மாதிரி தான் வயிற்றுக்கு பசி வந்துருச்சு. சரி டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு யதார்த்தமாக வண்டியை நிறுத்துனுச்சு. நல்ல வேளை அந்த டயர் பஞ்சராக இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் நிறுத்தணும் போல இருக்குது. இறங்கிட்டு யதார்த்தமாக பார்த்தாக்கா வண்டி டயர் பஞ்சராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான டூல்ஸு, ஸ்டெப்னி கழட்டுற டூல்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே வீட்டில் வச்சுட்டு மறந்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது, பச்சை பிள்ளையை வச்சுக்கிட்டு ரோட்டில் நிற்கிற மாதிரி ஆகிடுச்சு. மணி 1:30 ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு யோசித்தோம். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து நிறைய டிரைவர் அண்ணாஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இப்படியே ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் சரி பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு 3:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி திரும்ப இங்கே திருப்பூர் வந்து ரீச் ஆகிறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா 6:30 கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு வீடை கண்டுபிடிச்சி வீட்டுக்கும் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அண்ணாவை பார்த்துட்டு அக்காவை பார்த்ததுக்கப்புறம் அந்த நடந்த சம்பவம் எல்லாமே மறந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அண்ணன் வந்து சூப்பராக ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க. வந்ததுமே ஒரு ஹைட்ரேட் பண்ணுற மாதிரி அதையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு இட்லி வடை இது எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இப்படியே போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நாளைக்கு வளகாப்பில் என்னெல்லாம் நடக்குதுன்னு